பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து சூடு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்போ ஒரு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களவை தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த மாநிலங்களவை தேர்தல் அறிவிச்சிட்ட உடனே பாத்தீங்கன்னா அதிமுக பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கதி கலங்கி நிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து என்ன பண்ணிச்சு, சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்திருச்சு. கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படியே என்ன பண்ணாங்க, கமலஹாசன் பக்கத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. மீதி 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சல்மா, கவிஞர் சல்மா, அதே போல சிவசங்கர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்சன் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க, அதிமுகவை நம்பி என்ன பண்ணிருந்தாங்க, எதிர்பார்த்திருந்தாங்க என்னடா நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசல் புரசலாவே வந்து என்ன பண்ணிருக்கா, சலசலப்பு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட 66 சீட் இருக்கு. ஒரு மாநிலங்களவை எம்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 34 எம்எல்ஏ ஆதரவு தேவைப்படுது. திமுக பக்கம் அது கணிசமா இருக்கிறதுனால 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேரை சூஸ் பண்ணணும். அது அதிமுக பக்கம் தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 18 மாநிலங்களவை எம்பி இருக்காங்க. இப்போ 6 பேருடைய பதவி காலம் வந்து ஜூலை மாசம் முடிவடைகிறதுனால இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க, ஜூன் மாசம் அதுக்கான தேர்தல் 19ஆம் தேதி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கே முடிவு அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ திமுக பக்கம் இந்த 4 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அதிமுக பக்கம் 2 பேர் என்ன பண்ணனும், கன்ஃபார்ம் பண்ணனும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சந்திரசேகர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப அதிமுக கிட்ட கைவசம் 66 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு எம்பி அதிமுகவுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னொரு எம்பியை அதிமுக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்னு பாஜகவுடைய சப்போர்ட்டோ இல்ல பாமக சப்போர்ட்டோ அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இங்க அதிமுகவுக்கு தேமுதிக, பாமக, பாஜக செக் வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இப்போ பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக கிட்ட 4 சீட் இருக்கு. இந்த பாஜக என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திரால போயிட்டு என்ன பண்ணாங்க, தூது விட்டாங்க. எப்படியாச்சும் ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால போய் தூது விட்டாங்க. ஆனா ஆந்திரால அவங்க பப்பு வேகல. அங்க என்ன பண்ணாங்க, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டாங்க. சோ அந்த ஆந்திரால தான் நம்மளுக்கு வந்து கதவை சாத்திட்டாங்க. சரி, தமிழ்நாடு நம்ம அடிமை இருக்கிறாங்களே அதிமுக, அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சீட்டை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட நயினார் நாகேந்திரன் மூலமா தூண்டில் போட்டிருக்காங்க. எங்க உங்களுக்காக, அதாவது நீங்க பாஜக கூட கூட்டணி வந்தா அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க என்ன பண்ண, தலைவர் பதவியில தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனீங்க. என்ன அந்த இடத்துல இருந்து உட்கார வச்சிட்டாங்க. இப்ப அண்ணாமலைக்காக இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அண்டர் டீலிங் பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில பாமகவுக்கு கதவை சாத்தியாச்சு அதிமுக. என்ன அப்படி விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப பாமகவுக்கு 4 எம்எல்ஏ இருக்கு. ஒருவேளை நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா அந்த சீட்டை எங்க தலைவர் அன்புமணி அவர்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தகவலையும் பாமக வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பு அன்புமணி அவர்களும் நிறைய எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதிமுகவுக்கே ஆப்பு வச்சுட்டு பாஜக போய் சேர்ந்தாரு நம்ம பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாமகவை இதுமேட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க, என்னென்ன பேச்சு பேசுனீங்க, நாங்க வந்து போட்ட பிச்சை அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இப்ப திருப்பி எந்த தைரியத்துல வந்து நீங்க எங்க கிட்ட வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்பீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி எகிரி அடிக்கிறாராம் பாமகவை. சோ பாமகவுக்கும் அங்க கதவு சாற்றப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாமக பாஜக கிட்டயும் போயிட்டு உதவி கேட்க முடியாது. ஐயா அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை அதிமுக கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக போயிட்டு அங்க கோரிக்கை வைக்க முடியாது. ஏன்னா பாஜக என்ன பண்றாங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அந்த சீட்டை எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக செயல்பட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேர் இல்லாம புதுசா ஒருத்தருங்க வந்து என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து வந்து நின்னுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக வெளியே வந்ததுல அப்ப அதிமுக
அதிமுக தன்னந்தனியா இருந்ததுங்க. யாருமே கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த சமயத்துல நாங்க இருக்கனே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன லட்சியமோ அதே லட்சியம் தான் எங்களுக்கு. நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம். எங்களுக்கு பாஜக வேணாம், திமுக வேணாம், யாருமே வேணாம், நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு துணையா நின்னாங்க. அப்போ அவங்களுக்கு பேசப்பட்ட வாழ்ப்பு என்னன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்னு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நாங்க எப்பங்க சொன்னோம் உங்களுக்கு தந்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் பல்ட்டி அடிச்சாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸாயே இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்கே சுதீஷ், அது பிரேமலதாவுடைய தம்பி எல்கே சுதீஷ், அவரு வந்து என்ன பண்ணாருன்னா ஓப்பனா வெளிப்படையா சொன்னாரு, எங்க அவர் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் எலெக்ஷன்ல நிக்கல, இல்லாக்கட்டி நான் எலெக்ஷன்ல நின்னு இருப்பேன் தெரியுமா, நின்னு நான் ஜெயிச்சு டெல்லியில போயிட்டு என் வாய்ஸ் கொடுத்திருப்பேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் எலெக்ஷன்ல நிக்கல, அவர் ராஜ்யசபா சீட்டு தருவாரு, நான் எப்படியாச்சும் எம்பி ஆயிருவேன், நான் போயிட்டு மேல போயிட்டு என்ன பண்ணுவேன், டெல்லியில குரல் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவர் என்ன பண்ணாரு, கொடுக்கறேன்னு சொன்னாரு, ஆனா கொடுக்கவே இல்லை அப்படின்ற தகவலையும் அவர் என்ன பண்ணாரு, முன் வச்சாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சீட்டு கொடுத்தா உங்க கூட கூட்டு, இல்ல கட்டி இல்ல அப்படின்ற ஒரு முடிவுல பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருக்காங்க. இங்க பாருங்கண்ணே, எங்களுக்கு கொடுங்க ராஜ்யசபா சீட்டு, நாங்க தர உங்க கூட கூட்டு அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து காதிலே வாங்கிக்கல. ஒரு பக்கம் பாமக வைக்குது, ஒரு பக்கம் பாஜக வைக்குது, ஒரு பக்கம் தேமுதிக வைக்குது. இது எல்லாவற்றையும் காதுகளை மூடி எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய பேச்சாளர் விந்தியாவும் அதே போல அதிமுகவுடைய வழக்கறிஞர் இன்பதுரை, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்பி சீட்டு நான் தரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் பொழுதே விந்தியா அவர்கள் வந்து திமுகவை கிழின்னு கிழிச்சிருக்காங்க, பிரச்சார மேடைகள்ல பதிலடி கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேச்சாளராக இருந்து எடப்பாடி பழனிசாமி இங்க பொதுச் செயலாளர் வந்த பிறகு கூட கொஞ்சமும் பிசிறு தட்டாம அதிமுக முழு மூச்சா இருந்திருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பவே எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி வச்சிருந்தாராம். இப்போ இன்பதுரை வந்து பாத்தீங்கன்னா சில பல கேசுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற லெவலுக்கு இவருடைய வாதங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால இன்பதுரை என்ன பண்ண போறாங்க, ஒரு சீட்டு தர போறாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தத்தை கொடுத்தாவது, எப்படி கூட்டணியில நிர்பந்தத்தை கொடுத்தாங்களோ அதே போல இப்போ எம்பி சீட்டுக்கும் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து எப்படியாவது அண்ணாமலை அவர்களை இங்க மாநிலத்திலே நீ இருக்காதப்பா, நீ டெல்லிக்கு போயிருப்பா, நீங்க இருந்தீங்கன்னா ஏடா கூடமா இருக்குது அப்படின்னு பேக்கப் பண்ற ரேஞ்சுக்கு எப்படியாச்சுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துடணும், 4 எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணி அண்ணாமலைக்கு அவருக்கு சீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கங்கனை கட்டி அழிறாங்க. ஆனா இதன் மத்தியில அதிமுகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இவங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சில சலசலப்புகள் இருக்குது. அது எப்படிங்க, அதிமுகவை வந்து கிழிச்சாரு, எங்க தலைவரை கிழிச்சாரு, எங்க எடப்பாடி பழனிசாமி கிழிச்சாரு, தற்கொலையெல்லாம் சொன்னாரு, அவருக்கு எப்படிங்க எங்க ஆதரவோட எம்பி சீட்டு வாங்கலாம், இந்த சீட்டை வாங்குறதுக்கு அண்ணாமலை எனக்கு வெக்கமா இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுக கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இவரு தயவுல தான் நீங்க எம்பியா ஆகி போகணும்னா அப்பேற்பட்ட எம்பியே தேவையில்லைங்க, நம்ம வேற மாநிலத்தில் போயிட்டு என்ன பண்ண, நீங்க ஜி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, குரல் கொடுங்க, ஜி அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வாரு, அதனால நீங்க தமிழ்நாட்டிலோட அதாவது அதிமுக எம்எல்ஏவோட நீங்க போய் என்ன பண்ணாதீங்க, எம்எல்ஏ எம்பியா போய் உக்காஞ்சிராதீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தலாம் எங்க அண்ணா வந்து எம்பி ஆக முடியுமா, அப்பேற்பட்ட எம்பி பதவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, குவிஞ்சி என்ன பண்ணிருக்காங்க, எழுந்திருக்காங்க. சோ இதன் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கணம் கட்டின்னு இருக்காங்க. இங்க அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு கொடுத்த எம்பி ஆகணும்னா அப்பேற்பட்ட எம்பி பதவி தேவையில்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க இருக்காங்க. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2 எம்பி சீட்டையும் அதிமுக தான் வகிக்க போகுது, வேற எந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க தரப்போறது இல்ல. அதனால இந்த எம்பி விவகாரத்துல யாருமே வந்துடாதீங்க. இந்த ராஜ்யசபா எம்பி அப்படின்றது அதிமுக கிட்ட தான் இருக்கும் அப்படின்றத அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ இதன் மத்தியில 2 பேர் வந்து கட்டைய போட பாக்குறாங்க. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி விந்தியாவுக்கும் இன்பதுரைக்கும் பேசிட்டாங்க. இப்ப என்னன்னா ஜெயக்குமார் அண்ணனும் கோகுலா இந்திராவும் எப்படியாவது, அதாவது எம்எல்ஏ தான் எங்களை நின்னு ஆக்க விடல, அட்லீஸ்ட் எம்பியாவது ஆக்கி விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சில் அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, துண்டு போட்டிருக்காங்களாம். சோ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணியே இல்ல, ஒட்டம் இல்ல, உறவு இல்ல, இனிகில எப்பவுமே கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னது காரணமா ஜெயக்குமாரன் அவர்கள், அதாவது சொல்லுவாங்கல்ல, தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயுன்னு, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி 8 அடி பாஞ்சா ஜெயக்குமாரன் 16 அடி தாண்டி என்ன பண்ணிருக்காரு, நாங்க தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்றத என்ன பண்ணாரு, ஓப்பனா போட்டு உடைச்சாரு. சோ இதன் மத்தியில இப்படி எல்லாம் பேசி விட்டுட்டு போய் திருட்டுத்தனமா கூட்டணி வச்சிட்டீங்க, இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன், அதனால இந்த எம்பி சைடு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவரு நிக்கிறாரு. இப்போ திமுக சைடு வந்து அந்த 4 எம்பின்றது வந்து கன்ஃபார்மா ஆயிருச்சு. இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கணும்னா, திமுக சொன்ன வாக்க காப்பாத்திருக்காங்க. கூட்டணி கட்சி தர்மத்தின் அடிப்படையில் மக்கள் நீதி மைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதன்படி சொன்ன வாக்க அவர் என்ன பண்ணிருக்காரு, காப்பாத்திருக்காரு. ஆனா கொடுக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு, ஆனா இப்போ அந்தர் பல்டி அடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில அவர் இறங்கி இருக்கிறாரு. சோ இப்போ இவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, செக் வச்சிருக்காங்க தேமுதிக, நீங்க சீட்டு கொடுத்தா அவங்க கூட கூட்டு, இல்ல கட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பாஜகவும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. பாமக அப்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாமக அதுவும் சாத்தி போட்டாங்க, அதனால பாமக வராது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த கட்சிகள் யாராருக்கு எம்பி கொடுக்கலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருந்தாலும் திமுக அதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுத்துருச்சு. அதிமுக இன்னும் குழம்பி இருக்குது. இப்ப அதிமுக முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.